இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்தித்த இந்திய துணை ஜனாதிபதி. நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. இலங்கையில் மின் கட்டணத்தில் வரப்போகும் புதிய முறைமை கசிந்துள்ள தகவல். இந்திய குடியுரிமை மலையக தமிழர்களுக்கு வேண்டும், இந்திய உபஜனாதிபதியிடம் மனு அணியினரின் கோரிக்கை. மன்னாரில் வீதியில் வீசப்படும் மனித உடல் பாக்கங்கள், மக்கள் கடும் விசனம். எழுத்தாளர் தீபச்செல்வனின் நூல்கள் தடுத்து வைப்பு, சிவில் சமூகமும் கடும் கண்டனம். தமிழர் பகுதிகளில் நடைபெற்ற அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல். நிலக்கரி கொள்வனவு தொடர்பான விசாரணை, சிஐடி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கட்சி தொடர்பில் பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்கவும் உறுப்பினர்களுக்கு CVK சிவஞானம் தகவல். தமிழ் மக்களின் உரிமைக்கான போராட்டத்திலே நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, ஸ்ரீநாத். மட்டக்களப்பில் அதிகரித்து வரும் வடிசாராய உற்பத்திக்கு எதிராக போராட்டம். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இன்றைய தினம் சந்தித்திருக்கின்றார். பொதுவான வரலாறு மற்றும் கலாச்சார விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட இந்திய இலங்கை இடையிலான பன்முக உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவது குறித்து அவர்களிடையே இதன்போது ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்தியாவின் அண்டை நாட்டுக்கு முதலிடம் கொள்கையையும் இரு நாடுகளினதும் நலனுக்காக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் அர்ப்பணிப்பையும் இந்திய துணை ஜனாதிபதி இதன்போது மீண்டும் உறுதிப்படுத்தினார். இலங்கையில் இந்திய வீடமைப்பு திட்டம் மற்றும் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட $450 மில்லியன் நிதியுதவியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை வந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இன்றைய தினம் கொழும்பு அலரி மாளிகையில் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளை மேலும் பலப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து துணை ஜனாதிபதியும் பிரதமரும் கவனம் செலுத்தியுள்ளனர். பின்னர் அலரி மாளிகையில் வழங்கிய மதிய விருந்து பிரசாரத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான நாகரிக மரபுகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. மன்னார் கடலோர பகுதியில் அமைந்துள்ள தனியார் மனித உடல் பதப்படுத்தும் நிலையம் ஒன்றினால் அப்பகுதியில் பாரிய சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். குறித்த நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள வீதிகளில் இன்று மனித உடல் பாகங்கள் சிதறி கிடந்ததோடு அவற்றை நாய்கள் இழுத்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்து அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாகவே இந்த நிறுவனம் மனித எச்சங்களை சரியான முறையில் அப்புறப்படுத்தாமல் மக்கள் நடமாடும் பகுதிகளுக்கு அருகிலேயே வீசி வருகின்றனர். இங்குள்ள ராணுவ முகாம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இந்த செயல்பாடுகள் அமைவதால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி சிலர் இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே மன்னார் காவல்துறையினர் மற்றும் நகரசபை ஆகியவற்றுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இந்த மனிதநேயமற்ற மற்றும் சட்டவிரோத செயல்பாட்டை கட்டுப்படுத்த அதிகாரிகள் உடனடியாக முன்வர வேண்டும். இதனை தவறும் பட்சத்தில் குறித்த நிறுவனத்தின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்து அதனை உடனடியாக அந்த இடத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என பிரதேச மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா இப்ப நாங்க நிக்கிற இடம் சவுத் பார் மனித உடல் பதப்படுத்துகிற இடத்துக்கிட்ட நிக்கிறோம். இன்பம் பண்ற இதுகிட்ட நிக்கிறோம். இந்த இன்பம் பண்ற இடத்துல சரியான முறையில் தரமான இதில் செய்யப்படையில இதுக்குள்ள மனித எச்சங்கள் வெளியில் கிடக்கு. குடல்கள் அதுகளை நாய் இழுத்து போட்டு மணக்குது. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் எங்கிட்டையும் இருக்குது. பேப்பர் ரிப்போர்ட் அவர்களெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இதுக்கான உரிய அதிகாரிகள் உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும். எடுக்க தவறுனா இதுக்குள்ள சுற்றுவட்டத்தில் இருக்கிற பக்கத்தில் இராணுவ முகாம் இருக்குது, நாங்களும் இருக்கிறோம். இதால் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்படுற நாங்கள் தான். இந்த ஒரு சில பேர் அரசியல் இதுகளுக்கும் உள்வாங்கலுக்குலாம் இது நடக்குதுன்றதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். எனவே இதில் அரசியல் பார்க்காம மனிதர்கள உடலையும் நலனையும் கருத்தில் கொண்டு இந்த இடத்தை உடனடியாக அகற்ற வேணும். இந்த இடத்தில் இது இருக்கக்கூடாது. உடனடியாக அகற்றி இவங்களுக்கு வேறொரு இடத்தை கொடுக்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வீடியோ எடுத்தானே இருக்கீங்க. வாங்க, நீங்க ஒரு கட்டணம் தாங்க. சொல்லு
அஜித் பொன்சேகா. நான் சவுத்பாரிலேருந்து கணக்கு பார்த்துட்டு சவுத்பார் ரோட் வழியாக வந்து போது இதில் எம்பம் பண்ணுற இடம் இருக்குது 2 மலர்சாலாவை மணக்குதுன்னு சொல்லி இறங்கி போய் பார்க்க மனிதண்ட நெஞ்சி நாய் இழுத்து போட்டு அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. குடல் நெஞ்சி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு என்னாலே தாங்கலாம் சக்தி வருது. உடனே நான் வந்து போலீஸுக்கும் நகரசபை சேர்மனுக்கும் நம்மளோட பேப்பர் ரிப்போர்ட் அவருக்கும் அறிவித்தேன். அதோட முன்னாள் எங்களோட நகரசபை உறுப்பினர் இருந்தார், அவருக்கும் அறிவித்தேன். உடனே இங்கே வரும்படியாக. ஏன்னு சொன்னால் இந்த இதில் மனிதரை புதைச்சிருக்காங்களா இல்லாட்டி மிருகங்களை புதைச்சிருக்காங்களான்னு வந்து பார்க்க சொல்லி. ஏன்னு சொன்னால் இந்த இடத்த நாங்கள் 24 மணித்தியாலமும் போய் வந்துக்கிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் போய் வரோம். அதனால் இப்படி ஒரு மனுஷனை புதைச்சி அதில் எலும்பு குடலெல்லாம் நாய் தினக்கடி இங்கே மக்கள் பார்த்துட்டு இருந்து இந்த எம்பம் பண்ணுறவங்க அதை கவனிக்காமல் பார்த்துட்டு இருந்துருக்காங்க. அதனால் இதுக்கு ஒரு தக்க ஒரு நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காட்டணுங்க செஞ்சிருந்தா எங்களோட தண்ணி அடையாளங்கள் இருக்கும் எல்லாம் வந்து போகிற இதில் இப்போ உங்களுக்கு ஒரு அறிக்கை இருக்கணும். உங்களை இப்படி ஆடு மாடு அறுக்கிற இடம் மாதிரி உங்களுக்கு தரையிலே உங்களுக்கு முழு ஈழத்தின் பிரபல தமிழ் கவிஞரும் நாவலாசிரியருமான தீபச்செல்வனின் கவிதை தொகுப்புகள் சுங்க திணைக்களத்தால் தடுத்து வைக்கப்பட்டவை மற்றும் அது தொடர்பாக கலாச்சார அமைச்சு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சிங்கள மற்றும் தமிழ் எழுத்தாளர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து தமது கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர். இந்தியாவில் அச்சிடப்பட்ட இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட தீபச்செல்வனின் 5 நூல்களை கொண்ட 360 பிரதிகள் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி சுங்க திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டன. இது தொடர்பில் கலந்துரையாட கடந்த 17ஆம் தேதி கிளிநொச்சியில் இருந்து கொழும்புக்கு அழைக்கப்பட்ட எழுத்தாளர் தீபச்செல்வன் வெறும் கையுடன் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். தேசிய கலைக்குழுவின் அவதானிப்பு அறிக்கையை பெற்ற பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என அமைச்சில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஏமாற்று நடவடிக்கை என்று எழுத்தாளர்கள் சாடியுள்ளனர். கலாச்சார அமைச்சுக்கும் இந்த சட்ட விவகாரத்துக்கும் நேரடி தொடர்பு இல்லாத நிலையில் தணிக்கை அறிக்கைகளை கோருவதன் நோக்கம் என்ன? அந்த அறிக்கையின் உள்ளடக்கத்தை பகிரங்கப்படுத்தாதது ஏன் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இலங்கை அரசியலமைப்பின்படி கருத்து சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமையாகும். தான் எதிர்கொண்ட அநீதிகள் குறித்தே தீபச்செல்வன் எழுதியுள்ளாரே தவிர பயங்கரவாதத்தை அவர் ஊக்குவிக்கவில்லை. தமிழ் மற்றும் முஸ்லிம் எழுத்தாளர்களின் படைப்புகளை மட்டும் இலக்கு வைத்து தணிக்கை செய்வது பாரிய அச்சுறுத்தல் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தீபச்செல்வனின் கவிதை தொகுப்புகளை எந்தவித தணிக்கையுமின்றி உடனடியாக விடுவிக்குமாறும் படைப்பாளிகள் அச்சமின்றி எழுதுவதற்கான பாதுகாப்பான சூழலை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க சிறைச்சாலைக்கு செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். திருட்டை மேற்கொண்டு திருட்டை விசாரணை செய்வதாக கூறி உண்மையான திருடனை காப்பாற்றி வேறு ஒருவரை பலிக்கடாவாக்கும் நிலைமையை அவதானிக்க முடிகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலக்கரி இறக்குமதி மோசடி விவகாரம் தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அமைச்சரை பாதுகாத்து அமைச்சின் செயலாளரை சிக்க வைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். களவாடியதுடன் களவாடிய நபரை பாதுகாத்து வேறு ஒருவரை பலிக்கடாவாக்கும் நிலைமை வரலாற்றில் இதற்கு முதல் நாம் பார்க்கவில்லை என்றும் கூறினார். எனவே இந்த ஆணைக்குழு நிறுவுதல் போன்ற நகைச்சுவை விடயங்களூடாக இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய அழுத்தங்களையும் வேதனைகளையும் தீர்க்க முடியாது என்பதை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குற்ற செயல் தொடர்பில் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட சிலரை பலிக்கடாவாக்கி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. அடுத்து வரும் அரசாங்கத்தின் கீழ் இந்த மோசடி தொடர்பில் சரியான விசாரணை நடாத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அடுத்த அரசாங்கத்தின் விசாரணையில் ஜனாதிபதிக்கும் அமைச்சருக்கும் சிறையில் தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதி இந்த மோசடி தொடர்பில் சிறைக்கு செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த மோசடியுடன் ஜனாதிபதிக்கு எவ்வாறு தொடர்பு உண்டு என்ற விடயங்கள் எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்தப்படும் என்றும் விமல் வீரவன்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் மின் கட்டணத்தை திருத்தும் புதிய சூத்திரத்தை அறிமுகப்படுத்த எரிசக்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆங்கில செய்தித்தாள் ஒன்றை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்கும் முறைக்கு பதிலாக குறித்து புதிய நடைமுறையை கொண்டு வருவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. அந்த செய்தியில் மேலும் இந்த புதிய கட்டண சூத்திரத்தை இறுதி செய்வது தொடர்பாக எரிசக்தி அமைச்சும் நிதி அமைச்சும் தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. ஆண்டின் முதல் சில மாதங்கள் வறட்சியாகவும் ஆண்டின் இறுதியில் அதிக மழையும் கிடைப்பதே
இந்த புதிய முறை கணக்கில் கொள்ளும். தற்போதைய முறையில் வறட்சி காலத்தில் கட்டணம் அதிகரிப்பதையும் மழை காலத்தில் குறைவதையும் நுகர்வோர் எதிர்கொள்கின்றனர். இந்நிலையில் புதிய முறையின்படி ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு முறை மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்படும். இதனால் முதல் 6 மாதங்களில் மின்சார சபை நட்டத்தை சந்தித்தாலும் ஆண்டின் 2ஆம் பகுதியில் கிடைக்கும் வருவாய் மூலம் அந்த நட்டத்தை ஈடுகட்ட முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த சூத்திரம் இறுதி செய்யப்பட்ட பின்னர் மின்சாரத்துறை ஒழுங்குமுறை அமைப்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கம் ஜனநாயக விரோத செயலில் ஈடுபடுவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தற்போது கிராமங்களில் பிரஜாசக்தி என்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரஜாசக்தி என்ற திட்டமானது உண்மையில் ஜனநாயக விரோதமான ஒரு திட்டம் என்றும் கூறினார். மொட்டு கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களே பெரும்பாலும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக வாக்களித்தனர். மேலும் முஸ்லிம்களும் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரத்தில் அள்ளுண்டதாக கூறினார். நாடு வங்குரோத்து அடைந்துவிட்டது என்றும் இதற்கு முன்னாள் ஆட்சியாளர்களே பொறுப்பு எனவும் பிரச்சாரத்தை தீவிரமாக முடக்கிவிட்டார்கள். இந்த பிரச்சாரத்தை நம்பி பலர் தற்போதைய அரசாங்கத்துக்கு வாக்களித்தனர். இப்பொழுது நாட்டு மக்கள் இந்த பிரச்சாரத்தை புரிந்து கொண்டுள்ளனர். இதனால் பிரஜாசக்தி என்ற ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டு கிராமங்களில் நுழைக்கப்படுகின்றது. இது மிகவும் ஆபத்தான ஒரு விடயம். எந்தவிதமான ஜனநாயக கட்டமைப்புமின்றி கிராமங்களில் வேலை செய்வதற்கு இந்த பிரஜாசக்தி என்ற அமைப்பு பயன்படுத்தப்படுவதாகவும் இது தங்களது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு உத்தி என்றும் கூறினார். இந்த முயற்சியை முறியடிப்பதற்காக ஏனைய கட்சிகளும் தற்பொழுது இவ்வாறான செயல்முறைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். ஈழத் தமிழர்களின் உரிமைக்காகவும் போரை நிறுத்த வலியுறுத்தியும் இந்திய அமைதிப்படைக்கு எதிராக அறப்போர் புரிந்து உயிர் நீத்த தியாகத்தாய் அன்னை பூபதியின் 38வது நினைவேந்தல் நிகழ்வு தமிழர் பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்ட பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்று திருகோணமலை குளக்கோட்டன் மண்டபத்தில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது அன்னை பூபதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி சுடரேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் உணர்வாளர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் தியாக தீபம் அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. பண்ணையம்பதி பகுதியில் உள்ள பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜெயகோபியின் அலுவலகத்தில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் இன்று காலை 10:30 மணியளவில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தியாக தீபம் அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவரால் ஈகை சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனை அடுத்து அன்னை பூபதியின் தியாகம் மற்றும் அவரின் வாழ்க்கை பயணம் பற்றியும் கருத்துக்கள் பகிரப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் இளைஞர் அணியினர் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை வவுனியாவிலும் தமிழர் தாய்க்கு காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினரால் இன்றைய தினம் அன்னை பூபதியின் 38வது ஆண்டு நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. குறித்த அஞ்சலி நிகழ்வானது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் வவுனியா A9 வீதியில் 3356வது நாளாக சுழற்சி முறை போராட்டத்தில் ஈடுபடும் பந்தலில் இடம்பெற்றது. இதன்போது அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு விளக்கேற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அன்னை பூபதியின் தியாகம் மற்றும் உரிமை கோரிய போராட்டங்கள் மீண்டும் நினைவு கூறப்பட்டன. இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலக்கரி கொள்வனவு தொடர்பான விசாரணைகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி சர்ச்சைக்குரிய இந்த நிலக்கரி கொள்வனவு விவகாரத்துடன் தொடர்புடைய அனைத்து கொள்முதல் கோப்புகளையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது பொறுப்பில் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த ஆவணங்களுக்கு பொறுப்பாக இருந்த அனைத்து அதிகாரிகளிடமிருந்தும் ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது கைப்பற்றப்பட்டுள்ள கொள்முதல் கோப்புகளை விரிவாக ஆய்வு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு கணனிகளில் உள்ள தரவுகளை மீளாய்வு செய்வதற்கான தடயவியல் பரிசோதனைகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி கொள்வனவுகள் மற்றும் அதில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் செயலாளரால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்தே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சித்திரை புத்தாண்டில் இருந்து இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பொதுவெளியில் பேசுவதை தவிர்ப்போம் என்ற திட சங்கற்பத்தை எடுக்க வேண்டும் என கட்சி நலன் கருதியும் தமிழின நலன் கருதியும் அன்புரிமையுடன் வேண்டிக் கொள்வதாக அக்கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் வேண்டுகோள் விடுத்தார்.
இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு மற்றும் அரசியல் குழு உறுப்பினர்களுக்கு கட்சித் தலைவர் CVK சிவஞானம் அனுப்பி வைத்த செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்திக்குறிப்பில் மேலும் 1949 உருவாக்கப்பட்ட எமது முன்னோடிகளின் அர்ப்பணிப்புகள் மற்றும் அவர்களின் தியாகங்களினால் இன்று வரை உயிர்ப்புடன் அரசியல் இலக்குப்பற்றுடன் செயல்பட்டு வருகின்ற ஒரே ஒரு கட்சியாக எங்களுடைய கட்சி செயல்பட்டு வருகின்றது. ஆரம்பம் முதல் கட்சியை பிளவுபடுத்தி அழித்துவிடும் முயற்சிகள் தொடர்ந்தாலும் அவற்றை எல்லாம் ஒற்றுமையாக எதிர்த்து வெற்றி கண்டுள்ளோம். இலங்கை தமிழர்களின் இனத்துவ மற்றும் நிலத்துவ உணர்வுகளை தளர்வின்றி முன்னெடுக்கும் தனித்துவமான ஒரே ஒரு கட்சி நாங்கள் தான் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தென்னிலங்கை இனவாத அரசியலை எதிர்த்து தமிழின காப்பரனாக இருக்கும் உமது கட்சியை உடைத்து சிதைத்து அழைத்துவிட பலமான ஊடுருவர்கள் இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையில் நமது கட்சி ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய நேரம் இது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவீர்கள். அண்மை காலமாக எமது கட்சியின் உள் விவகாரங்கள் பொதுவெளியில் பேசப்பட்டு வருவது நமது எதிரிகளுக்கு வாய்ப்பளிப்பதை நீங்கள் உணராதவர்கள் அல்ல என்பதை நான் அறிவேன். எனவே இது சித்திரை புத்தாண்டில் இருந்து எமது கட்சிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பொதுவெளியில் பேசுவதை தவிர்ப்போம் என்ற திட சங்கற்பத்தை எடுக்க வேண்டும் என்று கட்சி நலன் கருதியும் தமிழின நலன் கருதியும் அன்புரிமையுடன் வேண்டிக் கொள்கின்றேன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காலங்கள் கிடந்தாலும் தென்னிலங்கை தேசியவாதம் எம்மை ஏமாற்றிக் கொண்டிருந்தாலும் எமக்கான விடுதலைக்கான தமிழ் மக்களின் உரிமைக்கான போராட்டத்திலே நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் இதன்போது மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் சுதந்திரத்துக்கு பின்பு அதற்கு முன்னராக தமிழ் மக்கள் தங்கள் இன விடுதலைக்காக பல்வேறுபட்ட வகையிலே போராடி உரிமைகளுக்காக பயணித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அன்றைய காலகட்டங்கள் அகிம்சை ரீதியாகவும் ஆயுத போராட்ட வரலாறு ரீதியாகவும் போராடி கொண்டு வந்த சூழலே ஆயுத போராட்ட வரலாறு வலுப்பெற்று தமிழ் மக்களுக்கான ஒரு உருவெடுத்திருந்த அல்லது வலிமையாக இருந்த சந்தர்ப்பத்திலே பிராந்திய வல்லாதிக்கத்துக்கு எதிராக அவர்கள் எவ்வாறு சுதந்திரம் பெற்றுக் கொண்டார்களோ அதை நினைவுபடுத்தி அவ்வாறான ஒரு வழியிலே தமிழ் மக்களுக்கான ஒரு மிதவாத அடிப்படையில் அகிம்சை வழியிலே போராடிய எங்களுடைய அன்னை பூபதி அவர்களின் நினைவிலே இந்த நாளில் நினைவு கூறுகின்றோம். உண்மையிலே நாங்கள் என்ன செய்தியை இந்த மக்களுக்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம்? நாங்கள் வரலாற்றிலே ஒடுக்கப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்ட இனமாக வந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் பல வகையிலும் எமது மக்களுக்காக எமது தமிழ் தேசியத்துக்காக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் தனியே தீவிரவாத போராட்ட அல்லது ஆயுத போராட்ட வரலாற்றில் மட்டும் பயணித்தவர்கள் அல்ல. தமிழ் மக்களுக்காக அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பல விட்டுக் கொடுப்புகளுடன் உயிரிழப்புகளையும் உடைமைகளையும் இழந்து தங்கள் மிதவாத போராட்டங்களையும் வரலாறு காணாத வகையிலே செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே உண்மையிலே ஒரு நெஞ்சுரத்துடன் மிதவாத அகிம்சை வழியிலே போராடுவது என்றால் ஒரு மிகப்பெரிய பொறுமையும் மிகப்பெரிய நிதானமும் மிகப்பெரிய உறுதியும் வேண்டும். அந்த வகையிலே விடுதலை போராட்ட காலத்திலே விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக அல்லது தமிழ் மக்களின் தேச விடுதலைக்காக தமிழ் மக்களின் தேசியத்துக்காக அன்னை பூபதி அவர்கள் தனது இன்னுயிரை ஒரு மிக அரும் தியாகத்துடன் மிக துணிவுடன் தனது சேவையை தமிழ் மக்களுக்காக வழங்கியிருந்தார். அதுக்கு அப்பால் எமது தமிழ் தேசியத்தின் ஞாபகார்த்தங்களை அல்லது அந்த அடையாளங்களை பாதுகாக்க வேண்டிய இடமாக இருக்கின்றது. இதற்காக சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நானும் அதற்கு சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்குவேன். எமது தியாக தீபம் அன்னை பூபதி அவர்களின் ஞாபகார்த்தம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய செயல்பாடு அடுத்த சந்ததியினருக்கு எமக்கு அடுத்த இனத்துக்கான விடுதலை போராட்டத்துக்கு ஒரு தியாகமாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கு நாம் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக் கொள்கின்றேன் என்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சந்திவெளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சித்தாண்டி பிரதேசத்தில் அதிகரித்து வரும் சட்டவிரோத வடிசாராய உற்பத்தியை கட்டுப்படுத்துமாறு கோரி இன்று ஞாயிற்றுக்கிழமை கவன ஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு சித்தாண்டி சமூக மட்டு அமைப்புகளின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு பேரணியில் இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத், ஏறாவூர்பற்று பிரதேச சபை தவிசாளர் முரளிதரன், உறுப்பினர்கள், ஆலய நிர்வாகத்தினர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். சித்தாண்டி முச்சந்தி பிள்ளையார் ஆலயம் ஒன்றில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி பேரணியாக சித்தாண்டி இந்து மயான வீதி வரை சென்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாயை கொன்றது செய், போதையே எமக்கு தீராத நோய், காப்பாற்று காப்பாற்று, போதையிடம் இருந்து சிறுவர்களை காப்பாற்று, பிரதேச செயலாளரை இப்போதாவது கண் திறந்து பார், பாராளுமன்ற உறுப்பினர்களே போதைப் பொருள் தொடர்பாக எமது பிரதேசத்தில் கவனம் விடு, போலீசாரே நடவடிக்கையை துரிதப்படுத்த,
அதிகாரம், நம்பிக்கை அதை போதை கும்பலுக்கு ஒப்படைக்காதே. வழக்கறிஞர்களை போதைப்பொருள் வியாபாரிகளுக்காக வாதாடுவதை நிறுத்த, நீதித்துறையே போதைக்கு எதிரான தண்டனையை அதிகப்படுத்து போன்ற வாசகங்கள் கொண்ட பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமது கவனஈர்ப்பு போராட்ட முடிவில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றினை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீநாத்திடம் கையளித்தனர். இங்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீநாத், போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத வடிசாராயத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சரிடம் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்கப்படும். சித்தாண்டி, மாவடிவொம்பு பகுதிகளில் அதிகரித்து வரும் சட்டவிரோத விற்பனையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கடந்த வெள்ளிக்கிழமை சித்தாண்டியில் மதுபானம் வாங்குவதற்கு பணம் வழங்க மறுத்த தாயை தள்ளிவிட்டு கொலை செய்த சம்பவம் இடம்பெற்றிருந்தமை தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சித்தாண்டி மாவடிவொம்பு பிரதேசமானது சமீப காலமாக அதிகரித்த மிகவும் ஆக்ரோஷமாக விருத்தியடைந்து வருகின்ற போதைப் பொருளாக இந்த படிசாராய உற்பத்தி தங்களுடைய பிரதேசங்களிலே தங்களுடைய வீடுகளிலே உற்பத்தி செய்கிறார்கள். உற்பத்தி செய்து எமது பிரதேசம் கூலாகும் இளைஞர்கள், மையோதிபர்கள், உழைக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் இந்த படிசாராயத்துக்கு அடிமையாக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மாவடிவொம்பு பிரதேசத்திலே சமீப காலமாக ஐஸ் போன்ற போதைப் பொருட்களும் உள்வாங்கப்படுவதாக அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் எங்களுக்கு புகார் அளிக்கின்றார்கள். நாங்கள் சந்துவழி போலீஸ் உத்தியோகத்தர்களோடு இணைந்து சித்தாண்டி இளைஞர்கள் ஏனைய அமைப்புகள் எல்லாம் இணைந்து ஒரு நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு வந்திருந்தோம். அந்த பிரதேசங்களிலே உண்மையிலே வடிசாராயம் விற்பனையாளர்கள் வடி உற்பத்தி நிலையங்களை நாங்கள் முற்றுகையிட்டோம். போலீசாரோடு இணைந்து முற்றுகையிட்டோம். அந்த முற்றுகையின் பிற்பாடு ஓரளவு குறைக்கக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் இப்போது சமீபத்தில் எங்களது கிராமத்தில் நடந்த ஒரு தாயை ஒரு மகன் கொல்லும் அளவுக்கு, ஒரு தாயை அவனுடைய மகனே கொல்லும் அளவுக்கு இந்த போதை வைத்து அதிகரித்துள்ளது. அவர்கள் எவ்விதமான போதையை பயன்படுத்துகிறார்கள் என்பதை கண்டுகொள்ள முடியாத நிலையில் உள்ளது. அரசு அதிகாரிகளே, அரசியல்வாதிகளே, ஏனைய இது போதை வைத்து சம்பந்தமான தொடர்புடைய அரசு உத்தியோகத்தர்களே கொஞ்சம் எங்களது கிராமத்தையும் கொஞ்சம் உற்று நோக்குங்கள். எங்களது சித்தாண்டி, மாவடிவொம்பு, நோட்டாஞ்சனை பகுதிகளில் அதிகரித்த வடி உற்பத்தி, அதிகரித்த பாவனையினால் எங்களது சமூகம் சீர்குலைந்து போகின்றது. இதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதை முற்றுமுழுதாக ஒழித்து தருமாறு உங்களை மிகவும் மண்டாடி வேண்டுகின்றோம்.